சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. பயிர் வலிக்குதுங்க, முடியல. நீங்களும் மாமாவும் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல. அத்தை புரிஞ்சுக்காம எப்படி எல்லாம் பேசுறாங்க. அவங்களும் இதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்காங்க. இதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மகா. அம்மா ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. எதையும் சரியா யோசிக்கிற நிலைமையிலேயே இல்லைன்னு புரியுது. ஆனா சொல்றதையாச்சும் கேட்கணும்ல, அதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மகா, ரொம்ப வலிக்குதா? டேப்லெட் ஏதாச்சும் வேணுமா? இல்லைங்க, வேண்டாம். கொஞ்சம் தூங்குனா சரியாயிடும். என்னங்க, நடந்ததெல்லாம் நினைச்சு தூக்கமும் வரமாட்டேங்குதுங்க. புரியுது மகா. அம்மா உன்னை அடிக்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னங்க நீங்க? என்ன அடிச்சிருந்தா கூட நான் சந்தோஷமா வாங்கியிருப்பேன். ஆனா வார்த்தைகளை தான் தாங்கிக்க முடியல. அதுலயும் எல்லா சண்டைகள்லயும் என் அம்மாவையும் அகிலாவையும் கோகிலாவையும் சொல்லி சொல்லி அவங்க கத்துறதுதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்பா இல்லாம 2 தங்கச்சிங்களை இத்தனை வருஷம் பாத்துக்கிட்டு இருக்காளே, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தானே நினைக்கிறான்னு அத்தியால எங்க யோசிக்கவே முடியல. நான் சம்பாதிக்கிறதுல அவங்களுக்கு செய்யறதுல என்னங்க தப்பு இருக்கு? எந்த தப்பும் இல்ல மகா. அப்படி என்ன நம்புற என் தங்கச்சி கூட வாக்கான்னு சொல்லும் போது நான் போறதுல என்னங்க தப்பு? நாள் தாண்டி இப்படி ஆயிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு நாள் இல்ல 2 நாள் முன்ன பின்ன வர்றதெல்லாம் என் தப்பா? அதுதானுங்க இயற்கை. மகா, அவங்க பேசுற பேச்சையெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுரு.